Left side OMR, right side ECR. நடுவுல உங்க Stepstone Secret Plots. Beach Resort Plots, just 24 lakhs onwards. Call 96268 99268. தமிழ் மட்டும் இல்லாமல் நிறைய மொழிகள் எடுத்த படங்கள் தன்னோட ரிலீஸ் டேட்டையும் தாண்டி அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகுனது சில படங்கள்லாம் பல வருடங்கள் கழித்து ரிலீஸ் ஆனதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் ஒரு படம் எடுக்கப்பட்டு அது 100 வருஷத்துக்கு அப்புறமா தான் ரிலீஸ் ஆகும், அப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்க தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களால நம்ப முடியுதா? 2015 பிறந்தவங்க 100 வருஷம் வரைக்கும் நான் உயிரோடு இருப்பாப்பா, கண்டிப்பாக ஹெல்த்தியா அப்படின்றவங்க மட்டும்தான் இந்த படத்தை வந்து பார்க்க முடியும். அதை தவிர்த்து இருக்க யாராலையும் பார்க்க முடியாது. அதுக்கான டிக்கெட் முதல் கொண்டு இப்போ வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்றதையும் உங்களால் நம்ப முடியுதா? கண்டிப்பாக என்னால் நம்ப முடியல. அது என்ன படம், யார் எடுத்தாங்க, எந்த மொழியில் எடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த படத்தோட பேர் 100 Years த மூவி யூ வில் நெவர் சி அப்படின்றது தான் இந்த படத்தோட கோட்ஸாக வச்சுருக்காங்க. இந்த படத்தோட ஷூட்டிங் எல்லாமே முடிச்சு, எடிட்டிங் முடிச்சு, இந்த படத்தோட ரீலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லட் ப்ரூஃப் அடங்கிய ஒரு கண்ணாடி பெட்டிக்குள்ளே வச்சு அழகாக வந்து பாதுகாத்துட்டு வராங்க. இன்னொன்று, இந்த படத்தோட ரீலை யார் வந்து வெளியில் எடுக்க முடியும், அதுக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் எடுத்துடுவாங்களா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதுதான் முடியாது. இந்த படத்தோட ரீலை பாதுகாத்து வச்ச இடத்துலையே கவுண்டவுன்ஸ் போகிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செட்டிங்கும் வந்து செட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ 100 வருஷம் அது ஆனதுக்கு அப்புறமா தானாகவே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறமா நீங்கள் அதுக்குள்ளே இருந்து அந்த ரீலை எடுத்துகிட்டு வந்து அப்போ யாரெல்லாம் உயிரோடு இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் போட்டு காட்டலாம் அப்படின்ற கான்செப்டையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த படத்தோட டைரக்டர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபர்ட் ராட்ரிக்ஸ் அப்படின்றவர் தான் இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. இந்த படத்தில் வந்து நடித்து அந்த படத்தை வந்து எழுதியிருக்கவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜான் மால்கோவிச் அப்படின்றவர் தான் வந்து இதில் வந்து ஹீரோவாகவும் நடித்து இந்த படத்துக்கான வேலைகளையும் அந்த டீமில் பார்த்தாரு அப்படின்றதும் சொல்லப்படுது. படம்லாம் ரெடி, படத்துக்கான 3 ட்ரெய்லரையும் வந்து வெளியிட்டுட்டாங்க. என்னென்ன ட்ரெய்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேச்சர், ஃபியூச்சர், அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரெய்லர் என்னெல்லாம் படம் எடுத்தாங்க அப்படின்றத பேஸ் பண்ணி ஒரு 3 ட்ரெய்லர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த படத்தோட ட்ரெய்லர்லேயே வரும், நீங்கள் வந்து இந்த படத்தை பார்க்க முடியாது அப்படின்றத சொல்லியே படத்தோட ட்ரெய்லரையும் வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் வர டைலாக் எல்லாமே இது பேஸ் பண்ணி தான் இருக்கும். சரி, இந்த கான்செப்ட் ஏன் இவங்க எடுத்தாங்க, அது என்னப்பா எடுத்திருக்காங்க இவ்வளோ செலவு பண்ணி, அது 100 வருஷத்துக்கு அப்புறமா தானா எப்படி அது வந்து செட் ஆகும்? நம்மளே சொல்லுவோம் இல்லையா, நாளாச்சுப்பா இதுக்கப்புறம் வந்து ஆடியன்ஸ்க்கு இது செட் ஆகுமா, ஆடியன்ஸ் வந்து இது ஏற்றுப்பாங்களான்ற அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா நமக்கு நிறைய படங்கள் மேலே. ஸோ அந்த மாதிரி இதை பார்க்கும்போது முதல்ல இந்த படத்தில் என்ன கான்செப்ட் பேசியிருக்காங்க அப்படின்றது பார்த்துலாம். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உலகம் எப்படி இருக்கும், இதில் இருக்கிற டெக்னாலஜிலாம் எப்படி மாறி இருக்கும் அப்படின்றத இப்போனா இந்த வருஷம் இல்லை 2015 அவங்க வந்து அதெல்லாம் கெஸ் பண்ணி இப்படி தான் இருக்கும் 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த உலகம் அப்படின்றதெல்லாம் அவங்களே வந்து ஷூட் பண்ணி அந்த ரீலில் வச்சுருக்காங்க. இப்போ வந்து 2115 அப்போ பார்க்கும்போது தான் தெரியும், ஓகே இவங்கெல்லாம் கணிச்சது சரியாக இருக்குதா, அப்போ அந்த உலகம் எப்படி இருக்குது, யார் இதெல்லாம் பார்க்க முடியும் அப்படின்றது அப்போ எப்போ அந்த ரீல் வந்து வெளி வருதோ அப்போ தான் சொல்ல முடியும். ஆனால் இதெல்லாம் நாங்கள் இப்போவே கெஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பேஸ் பண்ணி தான் இதை பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துக்கான டிக்கெட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அளவுக்கு விவிஐபிஸ்க்கு மட்டும் இப்போதைக்கு சேல் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த படத்தை வந்து அவங்க பார்க்க முடியாது, அவங்களோட பேரப்பிள்ளைகள், மகன்கள் கூட இல்லை, அவங்களோட பேரப்பிள்ளைகள் வந்து தான் அந்த படத்தை பார்க்க முடியும். ஸோ தன்னோட தாத்தா பாட்டி சேர்த்து வச்சு இந்த சொத்து மாதிரி அந்த டிக்கெட் எங்களுக்காக எடுத்து வச்சுட்டு போனாங்க, ப்ரீமியமாக போயிட்டு நாங்கள் தான் பார்த்துட்டு வரோம் இந்த படத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட பேரப்பிள்ளைகள் தான் போய் பார்க்கலாம். இப்போவும் நீங்கள் வந்து பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்கன்னா டிக்கெட் தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் வாங்கினா கூட நீங்கள் பார்க்க முடியாது, உங்களோட பேரப்பிள்ளைகள் தான் அதை பார்க்கணும். ஸோ அப்போ வந்து உலகம் எப்படி இருக்குது அப்படின்றத கெஸ் பண்ணி தான் இந்த படம் வந்து எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஓவரால் கான்செப்டே இந்த 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்றது எந்த ஒரு கான்செப்ட்னால வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு கம்பெனியான ஒரு லிக்கர் கம்பெனி லூயிஸ் 100ன்னு சொல்லிட்டு அவங்களோட பிராண்ட் இருக்குது. ஸோ அந்த லிக்கர் வந்து ஃபார்ம் ஆகி அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டுக்கு வர்றதுக்கு வந்து 100 years ஆகும். ஸோ அதை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு படமே எடுத்திருக்காங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. ஏப்பா ப்ரொமோட் பண்ணுறதுனா பெரிய பெரிய ஹீரோஸை வர வைக்கலாம், பெரிய பெரிய ஆட்களை வச்சு அது மூலமாக ப்ரொமோட் பண்ணுறது, நிறைய வந்து கேம்பெயின் பண்ணுறது, பில்போர்ட்ஸ்லாம் போடுறது, அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. இது புதுசான ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, புதுசாக இருக்குண்ணா இது அப்படின்ற மாதிரி, ஓகே இதெல்லாம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்ணோம் இந்த லிக்கர் பிராண்டை அப்படின்றதுக்காகவே அதுக்காக சேர்த்து அந்த ரீல் மட்டும் இல்லைங்க, அந்த புல்லட் ப்ரூஃப் ரூம்குள்ளே ஒரு பாட்டிலும் வச்சுருக்காங்க, இந்த லிக்கர் பாட்டிலும். அது ஃபார்ம் ஆகவும் 100 years ஆகும், இந்த படம் முடிச்சு பார்க்கறதுக்கும் 100 years ஆகும் அப்படின்றத சிம்பாலிக்கா ஒரு ஜஸ்ட் ஒரு ப்ரொமோஷன் மெத்தட் இது.
அதுக்காக ஒரு படத்தையே உருவாக்கி 100 வருஷத்துக்கு அப்புறமா பாருங்க அப்படின்றத ஒரு கியூரியாசிட்டியை வந்து இப்பவே தொடங்கியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முடிஞ்சிருச்சு. 2015 போது 25 வந்துருச்சு இல்லையா, 10 வருஷம் முடிஞ்சிச்சு. இன்னும் என்னப்பா 90 தானே பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த படத்துக்கு யாரெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவங்களால பார்க்க முடியாது, அவங்களோட பேர பிள்ளைகள் தான் பார்ப்பாங்க. இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான கான்செப்டை கொண்டு வந்து இந்த படத்தில் பேசியிருக்க விஷயங்கள் எல்லாமே கரெக்டாக செட் ஆகுமா? அப்போ பார்க்கக்கூடிய ஜென்ரேஷன்ஸ், அந்த ஜென்ரேஷன் என்ன சொல்லுவாங்க, இப்போவே வந்து ஜென் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் என்ன மைண்ட் செட்டில் இருப்பாங்க, அவங்களுக்கு அதெல்லாம் பிடிச்சிருக்குமா, இல்லை படமே போயிட்டு தேட்டரில் பார்ப்பாங்களா அந்த ஜென்ரேஷன்ஸ் அப்படின்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. ஸோ அப்படியே பார்த்தாங்கன்னா எப்படி இருக்கும் என்ன எதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி யாராச்சும் ஒருத்தர் உட்காந்துட்டு ரிவ்யூ எழுதிட்டு இருக்கலாம், ரிவ்யூ பேசிட்டு இருக்கலாம். அப்போ இந்த வீடியோவில் எடுத்து போடுவாங்க போல, இந்த படத்தை அன்றே கணிச்சு யூடியூப்ல இதெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றது என்னால் சொல்ல முடியாது. ஸோ வரும் 100 வருஷத்துக்கு அப்புறமா, அப்போ பார்த்தா சொல்ல முடியாதே என்னால. ஸோ 100 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும். ஒரு சின்ன ஒரு லிக்கரை வந்து ப்ரொமோட் பண்றதுக்காக இவ்வளோ மிகப்பெரிய ஒரு ப்ரொமோஷன்ஸ் அப்படின்றத வந்து இந்த படம் மூலமா செஞ்சிருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் யாருமே பார்க்கலையா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 18, 2015 முடிஞ்சிச்சு. எடிட்டிங் எல்லாமே முடிச்சுட்டு க்ரூ மெம்பர்ஸ், டைரக்டர்ஸ்லாம் பார்த்துருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா கேனஸ் அந்த ஃபெஸ்டிவலில் வந்து இவங்க ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும் ஸ்க்ரீன் பண்ணி இந்த மாதிரி ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படின்னு காட்டிட்டு அதோட எடுத்துகிட்டு போய் வச்சுட்டாங்க அந்த லாக்கரில். புல்லட் ப்ரூஃபோட யாருமே உள்ளே போய் எடுக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆனாதான் சரி. ஆட்டோமேட்டிக்காக எப்போ ஓப்பன் ஆகும், 100 வருடம் கழிச்சு அதுவே தானாக ஓப்பன் ஆகும். இதை ஞாபகம் வச்சுட்டு ஓகேப்பா இந்த மாதிரி வந்து நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்றவங்க மட்டும்தான் போய் பார்க்க முடியும். எனக்கு என்ன டவுட்டுனா, ஓகே இப்போ அந்த லாக்கருக்குள்ளே வச்சுட்டீங்க, இப்போ அதுக்கு ஒரு இன்சார்ஜ் இருப்பார், அவர் வந்து வழியாக அவர் வந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் போல. அவர் மகன் வந்து அடுத்து ஃபாலோ பண்ணணும், இந்த லாக்கரை வந்து நீ தான் பார்த்துக்கணும் கரெக்டா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா அவங்களோட பேரப்பிள்ளை வந்து பார்த்துக்கணும். அதெல்லாம் பார்த்து முடிச்ச பிறகு தான் அவங்க ஓகே 100 இயர்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு, இப்போ லாக்கர் ஓப்பன் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் பார்த்து எடுத்துட்டு வந்து போட்டாதான் தெரியும் அந்த படத்தில் என்ன பேசியிருக்காங்க. இன்னொன்று என்னன்னா, இப்போ 3 ட்ரெய்லர் விட்டுருக்காங்க இல்லையா, ரொம்பலாம் ஆசைப்படாதீங்க. இந்த ட்ரெய்லரில் வந்த எதுவுமே படத்தில் இருக்காது அப்படின்றத வேற க்ரூ மெம்பர்ஸ் சொல்லிட்டாங்க. சரி பார்த்து கூட என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா அதெல்லாம் எதுவும் இருக்காது. இது இப்போ வரக்கூடிய இந்த ட்ரெய்லரில் வரக்கூடிய ஒரு ஃப்ரேம் கூட நீங்கள் படத்தில் பார்க்கவே முடியாது அப்படின்றதே சொன்னாங்க. இப்போ இருக்க படத்தையே பார்க்க முடியாது நாங்கள், அப்புறம் என்ன நீங்கள் அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு. ஸோ உங்களோட பேர பிள்ளைகள், உங்களோட அடுத்த ஜென்ரேஷன்ஸ், வரக்கூடிய ஜென்ரேஷன்ஸ் வந்து இந்த படத்தை பார்ப்பாங்க. 100 இயர்ஸ் அகைன் சொல்கிறேன், யூ வில் நெவர் see this movie.